தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சூர்யா சிவா 6 மாத காலங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பெண்களை இழிவுபடுத்துவதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வேல்முருகன் விவரங்களை பதிவு செய்யலாம். அளவில் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளத்துல குறிப்பாக சூர்யா மற்றும் அதே போல டெய்சி என்கிற பாஜகவினுடைய 2 நிர்வாகிகள் பேசிக் கொள்ளக்கூடிய அந்த ஆடியோ என்பது மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக விமர்சிக்கப்பட்ட குறிப்பாக 2 நபர்களும் குறிப்பாக டெய்சி அவர்களை சூர்யா அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஆடியோ என்பது வெளியிடப்பட்டது. இது குறித்து தொடர்ச்சியாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக தற்போது ஒரு குழு ஒன்றை பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் குழுவின் தலைமையில இன்று ஆலோசிக்கப்பட்டது. இதில் 2 நபர்களும் நேரடியாக சென்று விளக்கம் அளித்தார்கள். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது சமரசமாக சுமூகமாக இந்த பிரச்சனையை கைவிடுவதாக கூறியிருந்தார்கள். இருந்த போதிலும் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் தற்போது இந்த விவகாரத்தில் ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 மாத காலத்திற்கு சூர்யா அவர்கள் நீக்கப்படுகிறார் என்ற அடிப்படையில் தகவல் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நிலையில கட்சியினுடைய ஒரு தொண்டனாக அவர் வளர்ச்சி பணிகளுக்கு பணியாற்றலாம் என்ற அடிப்படையிலும் இதில் கூறப்பட்டிருக்கிறது. அவர் நடவடிக்கைகளில் மாற்றம் கண்டால் அவர் மேல் எனக்கு மீண்டும் நம்பிக்கை வந்தால் பொறுப்பை அவரை தேடி வரும் என்ற அடிப்படையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இந்த ஆடியோ என்பது மிகப்பெரிய அளவுல வைரலாக விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய காயத்ரி ராம் உள்ளிட்டோர் இது குறித்தெல்லாம் கருத்து தெரிவித்த போது அவரும் கூட நீக்கம் செய்யப்பட்ட அந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது. நிலையில் சூர்யா மீது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி இந்த நிலையில் இது குறித்த ஒரு விசாரணை என்பது அமைக்கப்பட்ட அந்த விசாரணையுடைய அறிக்கையின் அடிப்படையில் தற்போது நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவராக இன்று நடைபெற்ற விசாரணையில் அவர்கள் சுமூகமாக இருந்தாலும் கூட அது என்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்ற அடிப்படையில் இந்த அறிக்கையை தற்போது அவர் வெளிப்படுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் 6 நாட்களுக்கு தற்போது கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு தொண்டனாக அவர் கட்சியினுடைய வளர்ச்சி பணிக்கு பணியாற்றலாம் என்ற அறிவிப்பையும் சேர்த்து வெளியிட்டிருக்கிறார். பாலவேல் வேல்முருகன், இந்த விவகாரம் தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 பேரிடமும் விசாரணை நடத்தியது. அந்த தொலைபேசி உரையாடல் சம்பந்தமாக அந்த உரையாடலுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். நாங்கள் இருதரப்பும் சமாதானம் அடைந்து விட்டதாகவும் இது ஒரு அக்கா தம்பி விவகாரம் என்கிற அளவில் இதனை முடித்துக் கொள்வதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி தற்போது ஒரு சஸ்பெண்ட் நடவடிக்கை, ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறார்களா? இன்று திருப்பூர்ல இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு முன்பாக சூர்யா சிவா மற்றும் சரண் ஆகிய இருவருமே ஆஜராகி இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்தார்கள். அவர்கள் இருவரும் நடந்தவற்றையெல்லாம் சுமூகமாக சகோதரர்களாக பயணிக்க விரும்புவதாக ஒழுங்கு நடவடிக்கை குழுவிடம் தெரிவித்தார்கள். பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். நடந்து மறந்துவிட்டு சமூகத்தில் சுமூகமாக செல்ல விரும்புபவர்கள் அந்த அலைபேசி உரையாடலில் அவர்களை கொள்வதை ஆகிவிடும் என்ற அடிப்படையில தற்போது கூறப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில. இந்த நிலையில இது சுமூகமாக அவர்கள் இருவரும் சமரசம் செய்து கொண்டாலும் கூட ஒரு பாரதிய ஜனதாவுடைய கட்சி தலைவராக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில அதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பதாக அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இது போன்ற அடுத்த 10 நாட்களுக்கு குறிப்பாக ஒழுக்கமின்மையாக செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே காயத்ரி ராம் கட்சியிலிருந்து 6 மாத காலம் நீக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அந்த வரிசையில சூர்யா சிவாவும் நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்பட்டிருக்கிறது. பாரதி நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.